ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்து வரும் ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த காலவேளையில் கூட தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் 2 கொரிந்தியர் புத்தகம் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம என்ன செய்யலாம், இன்னைக்கு மையம் வச்சு பார்க்கலாம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். அந்த வசனம் என்ன வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுங்க, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த வசனத்தை மையம் வச்சு தான் நம்ம செய்தியை பார்க்க போகிறோம். வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்று சொன்னால் எப்பொழுதும் வெற்றியை கொடுப்பவர்னு அர்த்தம். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையை எடுத்துட்டோம்னா, குறிப்பிட்ட அந்த விளையாட்டு என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு தான் பந்தயம் நடக்கும், அதில் வெற்றி எடுக்க முடியும். அதே போல் தேர்வு எழுதக்கூடிய ஒரு மாணவ மாணவிகள் மத்தியில் அந்த பரீட்சை எப்போ நடக்கும்னா குறிப்பிட்ட காலம் நடக்கும், பிறகு அவங்களுக்கு பாடம் நடக்கும். அதே நேரத்தில் ஒரு தொழிலாளி இருக்காரு, முதலாளி வேலை பார்க்குறாருன்னா அவரை பாராட்டி அதுக்கு பரிசு கொடுக்காங்கன்னா அது எப்பவும் நடக்காது, என்றைக்கும் ஒரு நாள் நடக்கும். அப்போ ஒரு உலகத்திலேயே குறிப்பிட்ட ஒரு காலமோ குறிப்பிட்ட நாளோ நேரமோ பார்த்தா பண்ணுறாங்க, அது எனி டைம் பண்ணுறது இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, வெற்றி சிறக்க பண்ணுகிறவருங்கிற தலைப்பில் பார்க்குற நாம வேதம் எப்படி சொல்லுதுன்னா, கொஞ்ச நாள் பண்ண முடியும், கொஞ்ச நாள் வெற்றி கொடுக்க முடியும் அப்படி சொல்லலை, எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அப்படின்னு தான் போட்டுருக்குது. அந்த வசனம் வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. வெற்றி சிறக்க பண்ணுதல் அப்படின்னா எப்பொழுதும் வெற்றியை கொடுப்பவர்னு அர்த்தம். ஒரு மனுஷ வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது எனி டைம் நிச்சயாது, பொதுவாக வராது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது எப்பொழுதும் வெற்றியை கொடுக்க தேவனால் முடியுங்கிறது தான் இந்த வசனத்துடைய சாராம்சம். அப்போ எப்பொழுதும் வெற்றியை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்க பவுல் சொல்கிறார். அப்போது அந்த உலகத்தில் குறிப்பிட்ட காலம் தான் வெற்றி பெற முடியும், கொடுக்க முடியும். விளையாட்டாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, எந்த நேரமும் எனி டைம் கொடுக்க முடியாது. அதான் உலகத்தில் உள்ள வழக்கம். ஆனால் வேதம் சொல்கிறது அப்படி இல்லை, எனி டைம், எப்பொழுதும், எவ்ரி டைம் வெற்றியை கொடுக்க தேவனால் முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வசனம் பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் வெற்றியை எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய விதத்தில் தேவன் கொடுக்க வைக்க முடியும். அதைத்தான் பார்க்குறோம். சரி, யார் வாழ்க்கையில் கொடுத்தாரு அப்படின்னா பவுல் பார்க்கலாம். பவுல் தேவனால் அழைக்கப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனுக்காக வரைக்காம எழும்பினவர். அவர் என்னைக்கு தேவனை சந்தித்து இயேசுவை அறிந்து கொண்டாரோ அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. மனமாற்றத்தை அடைந்த தேவன், மாற்றத்தை அடைந்த பார்த்தீங்கன்னா பவுல் நினைக்கிறாரு, தேவனுடைய அந்த காரியங்கள் நினைக்கிறாரு. அவருக்கு சொல்றாரு, மனமாற்றத்தை அடைந்த தேவன்னா, தேவன் மனமாற்றத்தை அடைந்தான்னு என்ன அர்த்தத்தை சொல்கிறேன், பவுலை கொல்லணும்னு நினச்சி அவர் என்ன செய்யலாம், நினச்சிக்கலாம். ஆனால் பவுலை என்ன செய்யலை, கொல்லலை, மனத்தை மாற்றிட்டார். எப்படி, அவனை திருத்தணும் அப்படின்னு குறுக்க வந்துட்டார். இத்தனைய நாளில் பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் அநேகருக்கு எதிர்பட்டு கொல்ல பார்த்தான்னு தான் பார்க்குறோம். ஆனால் பவுல் வாழ்க்கையில் குறுக்கிட்டு அவனை மனம் விரும்புவதற்காக அவர் மனம் மாறினார், ஏதாவது சொல்லுகிறது. அப்போது இதுதான் நம்ம இங்கே எப்படி பார்க்குறோம். அப்போ ஏன்னா அவனை கொண்டு எப்பொழுதும் வெற்றியை கொடுக்க வேண்டும், வெற்றியுள்ள வாழ்க்கையை எப்பொழுதும் அவனை கொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் விஷயத்தில் தேவன் என்ன செய்கிறாரு, மாற ஆரம்பிக்கிறார். அப்போது நம்ம இதை பார்க்குற, இதை கேட்குற நம்ம ஒவ்வொருவரும் எப்பொழுதும் வெற்றி கொடுக்க தேவனால் முடியும், அந்த வெற்றிக்கு தகுதியை நாமும் செயல்பட முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும். நீ நாம் நினைக்கணும் முடியலை, அவ்வளோதான் போச்சு, ஐயோ இதில் விழுந்துட்டோமே அதில் வந்துட்டோமே, நம்ம நெகட்டிவ் தான் நம்ம பார்க்குறோங்க, வெற்றியை பார்க்குறது இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவராலும் எப்பொழுதும் வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியும். ஏனென்றால் வெற்றியை கொடுக்கக்கூடியவர் எப்பொழுதும் வெற்றியை கொடுப்பார் அப்படிங்கிறத இந்த செய்தியை பார்க்குறோம். ஆகவே இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஊழியக்காரர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், வெற்றி சிறக்க பண்ணுகிறவங்கிறத தலைவில் பார்த்தோம். வெற்றி சிறக்க பண்ணுங்கன்னா வெற்றி கொடுப்பவர் அர்த்தம். எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம உண்மையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்பொழுதும் வாழ்க்கையில் வெற்றிக்கு மேல் வெற்றி குறிப்பார். பவுல் வாழ்க்கையில் செய்தார், நம் வாழ்க்கையில் செய்வார். ஆகவே இந்த செய்தி கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்ன சொன்னால், கொஞ்ச நாள் வெற்றி, கொஞ்ச நாள் தோல்வி, கொஞ்ச நாள் வெற்றி, கொஞ்ச நாள் தோல்வி அப்படி இல்லை, எனி டைம் வெற்றியை கொடுக்க தேவனால் முடியுங்கிறத பார்க்கலாம்.
செய்திக்கு ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து தேவனால் வரக்கூடிய வெற்றியை எப்பொழுதும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர் ஊழியங்கள் வாழ்த்துகிறது. ஆமென்.